அந்த மாப்பிள்ள பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வெளியூர்ல விக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவன். ஐயோ, இந்த ஆட்டோக்காரன் உளர ஆரம்பிச்சிட்டானே. அவனை மட்டும் மேடம் கல்யாணம் பண்ணிருந்தாங்க, இவங்க வாழ்க்கையே வீணா போயிருந்திருக்கும். ஐயோ, அக்கா மாட்டிக்க போறா. ஏதாவது பண்ணி ஆகணுமே. மேடம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மணமேடை வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நானும் சாரும் தான் கரெக்டான நேரத்துல போய் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து மேடத்தை காப்பாத்தணும். அப்படியானு? ஆமா ஆமா, இவர் மட்டும் இல்லனா என் லைஃபே வீணா போயிருக்கும். என்ன மேடம் என்னைய மட்டும் சொல்றீங்க? சாரையும் சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன்? கரெக்டான டைமுக்கு சாரை கொண்டு வந்து விட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, இவன் சாரு சாருன்னு சொல்றானே, அந்த சார் யாருன்னு மட்டும் அத்தை கேட்டுற கூடாது. ஆமா, யார் அந்த சாரு? எதை கேட்க கூடாதுன்னு நினைச்சோமோ கேட்டுட்டாங்க. இப்போ மட்டும் சஞ்சீவ் வந்தான், எல்லாம் கூண்டோட கைலாசம் தான். மேடம் அது வந்து அண்ணே, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல, நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். என்னம்மா பெரிய டைம்? நான் என்ன வெட்டியா முடிக்க போறேன்? ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்கள்ட்ட சொல்ல மாட்டேனா? ஐயோ, சஞ்சீவ் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. உங்களுக்கு எதுக்கு நான் சிரமம்? சாரை பத்தி நானே சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. அப்படியா, நீங்களே சொல்லிக்கிறீங்களா? சரி மேடம், அப்ப நான் வரேன் மேடம். மேடம் சாருக்கு 100 ஆயிடுச்சு மேடம். சஞ்சீவ், இவரை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அங்கதான் நிறைய பேர் வராங்களே, அதுல யார சொல்றீங்க? நல்லா மாட்ட போறோம். ஏதாவது பண்ணி டைவர்ட் பண்ணணுமே. என்ன பண்றது? நடுவுல வராருல அவர்தான். அத்தை வாங்க, பூஜை ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ப்ரோ நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் அன்னைக்கு ஒரு மேடத்தை காப்பாத்துனீங்களே, அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க சார். அவங்கள காட்டுறேன் வாங்க சார். இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயா மீட் பண்ணலாம். சரி சார், அப்ப நான் வரேன் சார். ஆமாமா. போயிட்டான். இதுதான் சரியான டைம். அத்தை புடவையில நெருப்ப வச்சிட வேண்டியதுதான். சாமி, என் அக்காக்கு வர இருந்த பெரிய பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி.
நம்ம பிளான் சக்சஸ். புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சு. ஐயோ, அத்தை புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, யாருமே பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? அத்தை! ஐயோ அம்மா! சீதா, அனஸ்டாங்களா? தங்கச்சி அபி எதுக்கு இங்க வந்தா? என்ன அனு, எந்த அபிய அத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு இவ்ளோ பண்ணமோ, கடைசியில இப்ப அத்தை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நில்லுமா. மாப்பிள, தங்கச்சி அக்கா பாத்துருச்சுன்னா என்னடா பண்றது? நம்ம பண்ண பிளான்ல அம்மா அபியை பார்க்கல மாமா. அம்மா அபியை பார்க்கறதுக்கு காரணம் அந்த சாமி தான். சாமியே அபியை அம்மா பார்க்கணும்னு நினைக்கும் போது மாமா நம்ம வேடிக்கை பார்க்கறது தவிர வேற என்ன பண்ண முடியும்? விடுமாமா, நடக்கிறது நடக்கட்டும். சரியா சொன்ன மாப்பிள. நான் ஆபத்துல இருக்கும்போது தேவதை மாதிரி என் உயிரை காப்பாத்திட்டு இப்படி முகத்தை காட்டாம போறியே, யாருமா நீ? ஏமா இப்படி அமைதியாவே இருக்க? உன் முகத்தை எங்களுக்கு காட்ட மாட்டியா? நீ மட்டும் இப்ப காப்பாத்தலன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். திரௌபதியை காப்பாத்தின கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நீ என்னை காப்பாத்திருக்கமா? முகத்தை கூட காட்டாம போறியேம்மா. எனக்கு உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? கொஞ்சம் திரும்பி உன் முகத்தை காட்ட மாட்டியா? ஏம்மா, சீதா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாள்ல, உன் முகத்தை கொஞ்சம் காட்டுமா? வேணாங்க. நாம இவ்ளோ கேட்டும் அந்த பொண்ணு திரும்பாம இருக்கானா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என் உயிரை காப்பாத்தி நம்ம குடும்பத்துக்கே உதவி பண்ண இந்த பொண்ண நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாங்க. இங்க பாருமா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன் முகத்தை காட்ட வேண்டாம். என் உயிரை காப்பாத்தி இருக்க, அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் தயங்காம கேளு. உன் நல்ல மனசுக்கு நீ விரும்புற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அப்ப நாங்க வரோம் சம்பந்தி. வாங்க. வரங்க. ஆமா, அனு எங்க? அனு ஸ்ரீஜா கூட பேசிட்டு இருக்கா. ஓ, இதோ கூப்பிடுறேன். அனு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரிங்க, நாங்க வரோம். வரேன் தம்பி. போயிட்டு வாங்க. ஆ. ஆ
சீதா, என்னாச்சு? ஏன் டல் ஆயிட்ட? ஒண்ணும் இல்லைங்க. பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட வந்த இடத்துல இப்படி அபசகுணமா ஆயிடுச்சே. அதை நினைச்சாதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வா, சாமி கும்பிட்டு கிளம்புவோம். வா சீதா, வா, சாமி கும்பிட்டு கிளம்புவோம். வா. ஏய், நில்லுடி. என்ன நக்கலா பாக்குற? அத்தைய தீயில இருந்து காப்பாத்திட்டேன்னு திமிரா? ஆமா. ஆமாவா? என்னடி திமிரா? இங்க பாருடி, நீ இந்த குடும்பத்துக்காக என்ன நல்லது பண்ணாலும் நீ இப்படி உன் முகத்தை காட்டாம மறைச்சு மறைச்சு தான் பண்ணியே ஆகணும். அது உன் தலை விதி. அத்தை கிட்ட உன் முகத்தையே காட்ட தைரியம் இல்லாத நீ எப்படி மேரேஜ் அன்னைக்கு சஞ்சீவ் கூட மணமேடையில மணப்பொண்ணா வந்து உட்கார போற? உட்காருவேன். எனக்கு சஞ்சீவ் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் உட்கார வைப்பான். கிழிச்சான். உனக்கும் சஞ்சீவுக்கும் மேரேஜ்னு நீங்க 2 பேர் மட்டும் சொல்லிக்கிட்டா போதுமா? அத்தை சொல்லணும், இந்த ஊரே சொல்லணும். அதுக்கு மேரேஜ் இன்விடேஷன்ல சஞ்சீவ் பேரு பக்கத்துல உன் பேர் இருக்கணும். சாதாரண மேரேஜ் இன்விடேஷன்ல கூட அபிராமி சஞ்சீவ்னு உன் பேரு பக்கத்துல அவன் பேரை கொண்டு வர முடியாத சஞ்சீவ், உன்னெல்லாம் மேரேஜ் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மேடையில வச்சு உன் கழுத்துல தாலியை கட்ட போறான்னு சொல்றியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்கும். அந்த சாமி எங்களை சேர்த்து வைக்கும். என்னது? சாமி சேர்த்து வைக்குமா? உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? எங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி யாரு பேரு போட்ட இன்விடேஷனை வச்சு சாமி கும்பிடுறோமோ அவங்கள தான் எங்க சாமி சேர்த்து வைக்கும். இது காலங்காலமா நம்பப்படுற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இதுவரைக்கும் தப்பா போனதே கிடையாது. இப்போ சொல்லு, அந்த சாமி யார சேர்த்து வைக்கும்? இரு, நான் சிரிக்கிறேன். சரி, அதுக்கு ரீசன் இருக்கு. நீ ஏன் சிரிக்கிற? என்ன சொன்ன? பத்திரிக்கையில யார் பேரு இருக்கோ அவங்கள தானே அந்த சாமி சேர்த்து வைக்கணும்னு சொன்ன. போய் அந்த சாமி முன்னாடி இருக்கிற பத்திரிக்கையை எடுத்து பாரு. இப்ப சொல்லு, அந்த சாமி யார சேர்த்து வைக்கும்? நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி போனா என்னன்னு ஏதாவது பண்ணா அது ரொம்ப பெரிய தப்பு. சஞ்சீவ் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீ அந்த தப்பு தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. அது ஒரு நாள் உன்னையே அழிச்சிடும். என்ன சொன்ன? என்னால அத்தை முன்னாடி வந்து நிக்க முடியாதா? நான் அத்தை முன்னாடி வந்து நிக்காததுக்கு காரணம் என் லைஃபுக்கு பயந்து இல்ல, என் அக்கா லைஃப் வீணா போயிடுமேனு தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. உன் ஆட்டம் எல்லாம்
சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் இந்த அபி யாருன்னு. சூப்பர் அபி. இப்படி ஒரு அபியை தான் நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்தேன். என்ன ஸ்ரீஜா, இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே யாருக்கிட்ட வாலாட்டணும், யாருக்கிட்ட வாலாட்டக்கூடாதுன்னு. என்னையும் அபியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் அபி கழுத்துல தாலி கட்டுவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நல்லா புரியுற மாதிரி உன் பார்ட்னர் கிட்ட சொல்லிடு. வரட்டா?